இடமலம் நேயர்களே, இன்றும் தொடர்ந்து கிஷோர் கே சாமியுடன் சில கேள்விகள் மட்டுமே முன்வைத்து அவரின் பதிலை பெறப்போகிறேன். என்ன சொல்ல போகிறான்னு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்குது. வணக்கம். அது என்ன சில கேள்விகள் மட்டுமே? ஏன்னா இன்றைக்கி பேசுறதுக்கு அப்படின்னு குறிப்பாக சில விஷயங்கள் மட்டுமே உண்டு அப்படிங்கிற நம்மளுக்கெல்லாம் எப்படி தெரியுமாங்க, அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜவ்வு மாதிரி இழுத்து இவ்வளோ கண்டென்ட் பெரிய கண்டென்ட் போட்டாகணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிடிக்காது. ஒரு பாட்காஸ்ட் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பான தலைப்பெடுத்து பேசுகிறோம் அப்படின்னா அதற்கான நிறைய குறிப்புகள் இருக்கும், நிறையா பேசுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் பற்றி தான் வந்து பேச போகிறோம் அப்படிங்கிறதுனால வெறும் சில கேள்விகள் மட்டும்தான் இருக்குது, வெறும் சில விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். சரி, சொல்லுங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிமுகக்கும் பாஜகவுக்கும் நடந்துகிட்ருக்கிற அந்த வார்த்தை போர் தான். அதிமுகக்கும் பாஜகவுக்கும் சொல்ல மாட்டேன், அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து மேடையில் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எப்படி தவழ்ந்து வந்தார், இஎம்ஐ முறையில் வந்து அந்த சிஎம் போஸ்ட்டுக்கு வந்தார், எல்லா எம்எல்ஏக்கும் காசு கொடுத்துருக்காரு. இது மாதிரி பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒன்றத்தை மீறி இருக்காரு. மோடி அவர்களை போய் பார்க்க போகணும் அப்படின்னு கூப்பிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா தோக்க போகிற ஒருத்தரை வந்து நான் ஏன் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். என் தலைவனை பற்றி இப்படி பேசியிருக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொச்சையான வார்த்தையும் வந்து சொல்லியிருக்காரு. எங்கே போயிட்டுருக்கு இந்த மோதல் அப்படின்னு தான். அதாவது எப்போ வந்து தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாரோ அண்ணாமலை, இனிமேல் வந்து நீங்கள் எங்கிட்டையும் பார்லிமெண்ட்ரியாக எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை, அது நம்ம சேனலில் இருந்தாலும் சரி, அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியும். ஸோ இவன் கதையை நான் சொல்கிறேன். என்னென்னா, இவன் முதல்ல என்ன சொல்கிறான், 2019 அப்பொழுது இருந்த மாநில தலைவர் அவர் வந்து நீங்கள் வாங்க வந்து இதில் பேர் என்ன, மோடி அவர்களோட அந்த பதவியேற்பு அப்படின்றதுல வந்து நீங்கள் வந்து பதவியேற்புன்றது கூட இல்லை, வேட்புமனு தாக்கல், வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான் அதுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாக இப்போ சொல்கிறான். என் கேள்வி என்னென்னா, நீ சோறு தின்றவனாக இருந்தால் ஏண்டா நாயே, நீ 2021 எதுக்கு நீ வந்து அவர் கூட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட? நீ ஈடுபடல. 2021 எல்முருகன் தான் ஈடுபட்டார். ஆனால் இந்த நாய் வந்து அங்கே நின்னான்ல அரவக்குறிச்சியில், இப்படி பேசுறது அப்படி தான் பேசுவேன். ஏன்னா இவனுக்கு அதுதான் பதில். இந்த நாயை நான் கேட்குறேன், ஏண்டா நாயே, நீ வந்து அரவக்குறிச்சியில் நின்னையே, நீ அரவக்குறிச்சியில் நிற்கிறதுக்கு என்ன, நீ தொண்டாமுத்தூரில் கேட்ட, தொண்டாமுத்தூரில் இது பேருனா அவங்க சரஸ்வதி நின்னாங்களே அந்த தொகுதியை நீ கேட்ட, முடக்குறிச்சி தொகுதியை கேட்ட, உனக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ண, அரவக்குறிச்சியில் போய் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு அமைச்சராக கூப்பிட்டு நான் ஓட்டுக்கு காசு தரணும், எனக்கு வந்து பணம் கொடுன்னு பிச்சை எடுத்தியே நாயே. அன்னைக்கு நீ சோறு தின்னியா? அதான் கிஷோர் அவர்கள் தெளிவாகவும் நியாயமாகவும் பேசுகிறார், பல பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ என்ன வேணா சொல்லட்டும், நான் இதை பதிலாகவே சொல்கிறேன், இப்படியே கேட்குறேன் நான். எப்போ நீ வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து தரக்குறைவான வார்த்தைகளை நீ பேசுகிறியோ, உன்னை பார்த்தும் அதே வார்த்தைகளை நம்ம பேச வேண்டியது தான். அப்போ நம்ம கேட்குறோம், நீ எப்படி வந்து அங்கே வந்து பிச்சை எடுத்த? ஏன்னா உனக்கு 18 நாள் நானும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணேன். அப்போ நீ கொடுத்தது தானே. பணம் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது யார்? உங்கள் அக்கா தானே ஹேண்டில் பண்ணாங்க பணம் ஃபுல்லாக. அப்போது 36 கோடி 50 கோடி அப்படின்னு வாங்கினீங்களே, ஏன் வாங்கினீங்க? கேள்வி வருமா வராதா? சரியா? அடுத்தது அதே 21 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு முதலமைச்சரா என்று நாங்களெல்லாம் வியக்கிறோம், அவர் போல் ஒரு முதலமைச்சர் வர முடியாது அப்படின்னு பேசினியே. அன்றைக்கி நீ சோறு தின்னியா, வேறு ஏதாவது தின்னியா? அறிவில்லை உனக்கு. சரி, அதையெல்லாம் கூட ஒரு பக்கம் வைப்போம். இவன் கதைக்கு வருவோம். இவன் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தபோது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்ற கதைக்கு வருவோம். இங்கே பச்சை இங்கில் கையெழுத்து போட்டு ஒரு காசு கூட யார்கிட்டையும் வாங்காமல், இவன் காசெல்லாம் வாங்காமலாம் இல்லை, இவன் காசை வாங்கினதுனால தான் அது பிரச்சனையாச்சு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். கர்நாடகாவில் ஒரு தொழிலதிபர், அந்த தொழிலதிபர் தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ் இன் இஸ் 50s, 57 58 whatever it is, தற்கொலை செய்து கொள்கிறார். அவருக்கு இருந்த கடன் வந்து 3500 கோடி. நான் அந்த நபருடைய பேரை சொல்ல விரும்பலை. அவருக்கு இருந்த கடன் வந்து 3500 கோடி. சரியா? இந்தியா முழுக்க அவருடைய
தொழில் ஸ்தாபனத்தோடைய இது இருக்குது, கிளைகள் இருக்குது. இருக்குது. ஆனால் அவர் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த 3500 கோடிக்காக தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் இல்லை. ஏன்னா அவருக்கு சொத்து கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு சொத்து இருக்குது. 50,000 கோடிக்கு சொத்து இருக்கக்கூடிய ஒரு நபர் 3500 கோடி கடனுக்கு எதுக்கு சாகணும்? அவருக்கு இருந்த ஒரே நண்பர் யாருன்னா இந்த ராஸ்கல். எப்படி இது இவன் இப்போ காவல்துறை அதிகாரியாக அங்கே இருந்தான். இவன் வந்து அவருக்கு ஒரு நண்பர், சரியா? அவருடைய மனைவிக்கும் இவனுக்கும் தொடர்பு அப்படின்றது தான் பிரச்சனைன்னு பேசப்பட்டது. நானும் சொல்கிறேன் இன்றைக்கி அக்யூசேஷன், சரியா? இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, அவர் இறந்து ஒரே ஆண்டில் அந்த கடனெல்லாம் அடைக்கப்பட்டு அந்த கம்பெனி ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. எப்படி நடந்துச்சு? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, சரியா? இப்படி பேசணும்னா இவனை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். அங்கே கர்நாடகாவில் இவன் எப்படி பிஎல் சந்தோஷுக்கு க்ளோஸ் ஆனான், இவன் என்னென்ன வேலை செஞ்சு க்ளோஸ் ஆனான் அப்படின்றதையும் பேச முடியும், சரியா? இவனுக்கு ஒரு மதகுரு அங்கே இருக்கார், அவர் பேர் வினய் குருஜி, சரியா? இன்னும் டீப்பாக போனோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பேச முடியும். இவனெல்லாம் வந்து பேசக்கூடாது. நீ வந்து ஒருத்தரை பற்றி பேச போகிற அப்படின்னா உன்னை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்கன்றதை இவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன நீ இன்னொருத்தரை பார்த்து தற்கூரின்னு சொல்கிற? நீ யார்? நீ யாருடா மடப்பயல? தான் நான் இவனுக்கு சொல்லக்கூடிய பதில். இது வரைக்கும் இவனை மரியாதையாக நம்ம அழைச்சிட்டு இருந்தோம். இனி இவனுக்கு அந்த மரியாதை கிடையாது. ஓடி போகிற நாய் ஓடி போய் அந்த வேலையை பாரு, சரியா? அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வந்து நீ கோதாவில் இருந்து நான் பேசட்டோமா, நான் பேசலாம், அதுவும் நேர்மையை பற்றி நீ எல்லாம் பேசலாமா? ராஸ்கல், கடைஞ்செடுத்த அயோக்கிய பயணி. உனக்கு 12 லட்ச ரூபா வாடகை மாதம் இது கட்சி கொடுக்குது. எதுடா கொடுக்குது உனக்கு? என்ன நீ பிடிங்கிட்டேன்னு உனக்கு கொடுக்குது கட்சி? 12 லட்ச ரூபா மாதம் வாடகை. ஊரை ஏமாற்றிட்டு படைச்சிக்கிட்டு இருக்க நீயே, நீ எல்லாம் பேசலாமா? அரவக்குறிச்சியில் ஒரு கவுன்சிலராக கூட வரத்துக்கெல்லாம் துப்பு இல்லாத நாய் நீ பேசலாமா? இதுதான் நம்மளுடைய பதில் இவனுக்கெல்லாம். இல்லை, ஏன் இவருக்கு இந்த அவுட் பர்ஸ்ட் இன்னைக்கு? ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டார்கெட் பண்ணிட்டே இருக்காரு? அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான். அவனுக்கு வேற என்ன? அவன் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கான். இல்லை, இவரும் ஆனால் மாற்றி மாற்றி பதில் கொடுத்துட்டு அவர் என்ன எங்கேயாவது மரியாதை குறைவாக பேசினாரா? ஏங்க, நான் மரியாதை குறைவாக பேசினாரு அப்படின்னு நான் அவர் என்ன சொல்றாரு? கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காருங்க, இதை அவர் என்கரேஜ் பண்ணி திருப்பி என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே அவர் கிடையாது, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவன் எந்த அளவுக்கு இவன் வந்து ஒரு ஒரு தொடர்நடுங்கினா, தங்கம் கடத்தல் இருக்குது பாருங்கள். இந்த தங்கம் கடத்தல் குறித்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இவனுடைய அல்லக்கை ஒருத்தன் இருக்கான், அவனை விட்டு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு பேசிடாதீங்க, இதை பற்றி நிறைய ரொம்ப டென்ஷன் ஆகிறார் தலைவர் அப்படின்றான் இவன். அப்படிப்பட்ட தொடர்நடுங்கிய ராஸ்கல் இவன். இவன் எல்லாம் ஒரு ஆளா? வீடியோ ஆடியோவை வச்சுக்கிட்டு ரகசிய கேமராக்களை வச்சுக்கிட்டு அரசியல் கட்சி நடத்துகிற பொறுக்கி இவன் பேசலாமா இன்னொருத்தரை பற்றி? இவன் பேசலாமா? நீ ஐபிஎஸ் படித்தா என்ன இப்போ? இல்லை, அவர் வந்து ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, தன்னோட பொறுப்பை விட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வெறுப்பெல்லாம் உமிழ்றதுக்காக இப்படி பேசுகிறாருன்னு வேற என்ன? அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு அவுட்லெட்டை பார்க்குறான் அவன். வேற என்ன? இதுதான் இவன். இப்போ இந்த தங்க கடத்தல்ன்ற விஷயம், அதாவது நம்மளே ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கோம். இவன் தான் இன்வால்வ் இதில். நீங்கள் தங்க கடத்தல் மட்டும் இல்லை, இவன் காசை அடித்து பிடுங்காத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் காசை அடித்து பிடுங்கிறது தான் இவன் வேலையே. இவன் முழு நேர வேலையே தான், சரியா? இவனுக்கு வந்து டெல்லியில் அமித்ஷா பேசுவார், மோடி பேசுவாருன்றதெல்லாம் காரணம் காமிச்சு இவன் அடித்து பிடுங்கிறதே தான் இவன் வேலையே. இவனுடைய பெங்களூரில் இவனுடைய நிறுவனம், இவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர், அவங்களுடைய மனைவி நடத்தக்கூடிய அந்த அவங்களுடைய நிறுவனத்தில் இருந்தால் இவன் எல்லா பண பரிவர்த்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறேன்,
ஸோ இந்த தங்க கடத்தல் அப்படிங்கிற விஷயத்தில் பேர் ரொம்ப அடிபட்டுருச்சு, வெளியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, கசிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால தான் ஏதோ ஒரு வகையில் திமுக கூட இங்கே கொஞ்சம் ஒத்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போன, நீ திமுகவோட போய் கட்டி பிடிச்சிக்கோ, யாரும் வேண்டாம்னது ஒன்று. ஆனால் அதே மேடையில் ரொம்ப உறுதிப்பட சொல்கிறாரு, பாஜகவும் திமுகவும் நீ யாருடா சொல்கிறதுக்கு வருங்காலத்தில் கூட்டணி சேரத்துக்கு வாய்ப்பே நீ யாருடா சொல்கிறதுக்கு? நாளை சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கை தூக்கிட்டாங்கன்னா இப்போ அவங்க போய் திமுக நிற்க மாட்டேன்னு நீ சொல்ல முடியுமா? நீ யார்? உனக்கு முதல்ல அந்த அதிகாரம் இருக்கா? உன்னால் கமலாலயத்தில் ஒரு டீ கூட வாங்க முடியாதுடா ராஸ்கல். அதுக்கே நீ போய் நிற்க வேண்டியது இவர்கிட்ட தான், கேசவ விநாயகம்கிட்ட தான். நீ எல்லாம் பேசலாமா? யாரா நீ முதல்ல? சரி, இந்த வார்த்தை இப்போ எப்போ தான் முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே இவன் பேசுகிறதெல்லாம் ஒரு பொருட்டை நம்ம எடுத்துகிட்டு, அதாவது we have wasted 10 or 15 minutes of our time. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை பற்றிலாம் பேசிக்கிட்டு. சரி, ஓகே. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காணொலிகள்லாம் நான் பார்க்குறப்போ அதை பேசாமல் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறனால தான் நான் அதை எடுத்தேன். துரைமுருகன் அவரை பற்றி வந்து பேசினோம். நம்ம ஏற்கனவே வந்து ரஜினி அவர்களோட ஸ்பீச்சை பற்றி நேற்று வந்து பேசியிருந்தோம். என்னடா சும்மா ரஜினியே கண்டென்ட் ஆகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேணாம். இப்போ ரஜினி அவர்களோட ஸ்பீச்சு அது என்ன மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு, அவர் உள்நோக்கத்தோடு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஆக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, துரைமுருகனை வந்து அவர் தாக்கி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் விளையாட்டாக ஜாலியாக தான் வந்து பேசுன மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அந்த காணொலியை பார்த்தப்போ. ஆனால் துரைமுருகன் கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டி கேட்குறப்போ, பல்லு போன நடிகர்கள்லாம் வயசான காலத்தில் போதாத காலத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களாம் வந்து இளைஞர்கள் சினிமா துறையில் வந்து கொலைச்சறதுக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கேட்ட அந்த விஷயத்தை வந்து பத்திரிகையாளர் கேட்குறப்போ பதிலாக வந்து சொல்லிட்டு போனார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களும் ஒரு ஃபங்க்ஷனில் போய் பேசுகிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினியே வந்து சொல்லியிருக்காரு, வயதானவர்கள்லாம் வழிவிட்டு கை நடத்தி வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு வழியும் காட்டணும், அப்படியே ஒதுங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது நேற்று கூட நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை தாக்கி பேசினார்ன்ட்டு. அவர் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் தாக்கி பேசலை, முழுக்க அவர் திமுகவுடைய உள்ள அரசியல் இதுதான் பேசியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். எப்படி அலோவ் பண்ணாங்க திமுகன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து அவங்களுக்கு அது சூட் ஆச்சு. ஏன்னா அவங்களுடைய பெரிய பிரச்சனையே என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் வந்து எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா நீங்கள் கருணாநிதியை ஏற்றுக்கொண்ட சமகாலத்தில் பயணித்தவர்கள் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்வது அப்படின்றது வேறு. ஏன்னா ஸ்டாலின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் அவரும் அந்த இயக்கத்தில் இருந்திருக்கிறார். அப்படின்னும் பொழுது ஒரு அக்செப்டபிலிட்டி இருக்கும். நிறைய பார்த்துருப்பாங்க அவரை. அது மட்டும் இல்லாமல் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினை வைத்து நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துடணும், ஸ்டாலினோட உழைப்பால் ஆட்சிக்கு வரல இவங்க, பட் ஸ்டாலினை வைத்து ஆட்சிக்கு வந்துடும், ஏதோ ஒரு இணைப்பு இருக்கணும்ல, இந்த கட்சியை யார் இது இணைக்க முடியும் அப்படின்ட்டு. பட் அதே முக்கியத்துவத்தை அவங்க உதயநிதிக்கு கொடுப்பாங்களான்னா அவங்க யோசிப்பாங்க. வாட் இஸ் ஹி? யார் உதயநிதி? உதயநிதியோடக்கு திறமை இருக்கா இல்லையா அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நான் போகலை. நீங்கள் இன்னி வரைக்கும் பார்த்துருக்க உதயநிதி யார்? அவர் வந்து ஒரு பவுலிங் அலைன்னு வச்சுருந்தார். இந்த பவுலிங் அலையிலேருந்து அவர் வந்து அடுத்தது அரசியல் சார்ந்த ரெட் ஜெயண்ட் அந்த இதை வச்சுருந்தார். அப்புறம் அரசியல் சார்ந்து பேச ஆரம்பித்தார். அரசியல் எனக்கு வந்து நான் நுழைய மாட்டேன்னு சொன்னார், நான் நுழைஞ்சார். நான் எம்எல்ஏ ஆக மாட்டேன்னு சொன்னார், ஆனார். நான் அமைச்சர் ஆக மாட்டேன்னு சொன்னார், ஆனார். இன்றைக்கி வந்து அவர் வந்து துணை முதலமைச்சர் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. பிகாஸ் ஸ்டாலினுக்கு அடுத்தது யார் அப்படின்ற கேள்விக்கு வேறு யாரும் உரிமை கொண்டாடி விடக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபேமிலியோடைய தாட் ப்ராசஸ். ஏன்னா இது ஒரு ட்ரஸ்ட்னால் பல அறக்கட்டளைகள் வந்து இருக்குது. திமுகவுடைய அறக்கட்டளை என்பது சொத்து, சரியா? இப்போ திமுகவை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு 30 லட்சம் குடும்பம் இருக்குது. இந்த 30 லட்சம் குடும்பத்துக்கு வாழ்வாதாரமே முழு நேரம் வாழ்வாதாரமே திமுக வச்சு தான் பொழைச்சாகணும். கவுன்சிலராக இருக்கட்டும், இல்லை வாட்டெவர், பகுதி வட்டம், அவன் அங்கங்கே கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களை சொல்கிறீங்க நீங்கள், பொறுப்பில் இருக்கவங்க, அவங்களுக்கு இது ரன் பண்ணி ஆகணும். இப்போ அந்த இடத்துல திமுக இருக்குமா இருக்காதா அப்படின்ற பிரச்சனைகளுக்குள்ளே அவங்க போக ஆரம்பிக்க விரும்பலை. இப்போ அதிமுகனா ஸ்ட்ரெயிட்டாகவே அது அந்த ப்ராப்ளமுக்குள்ளே இறங்கிடுச்சு. ஏன்னா அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி அது பழகிடுச்சு. 89 அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்கு. 96 செல்வி ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய ஒரு
பின்னடைவை சந்தித்த பொழுது அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளம்ன்றது அப்பப்போ அதிமுக ஃபேஸ் பண்ணிடுச்சு. திமுக அப்படி ஃபேஸ் பண்ணதே கிடையாது. திமுக மோசமான தோல்வியை சந்தித்த பொழுது கூட அப்படி ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணல. வைகோ வெளியில் போன போது கூட அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணல. எம்ஜிஆர் அவர்கள் வெளியில் போன போது கூட அந்த ப்ராப்ளமை அதை ஃபேஸ் பண்ணல. அப்படின்னும் பொழுது அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அந்த சங்கிலி தொடராக உதயநிதி அப்படின்றத ஏற்றுக்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது. உதயநிதிக்கு வேறு எந்த தனித்துவமும் கிடையாது. நீங்கள் ஸ்டாலினுக்காவது ஒரு பில்டப் கொடுக்கலாம். எமர்ஜென்சியில் கைதானார் அப்படின்னு. எமர்ஜென்சி காலத்தில் கைதானார். எதற்காக கைதானார்ன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அது இன்னும் மர்மமாக தான் இருக்குது. சரியா? ஆனால் அதையாவது நீங்கள் ஒரு ஒரு காரணமாக சொல்லலாம். நீங்கள் உதயநிதிக்கு என்ன சொல்வீங்க? பொறாமப்படுறாங்களோ இந்த சின்ன பையன் வந்து பொறாமப்படுறாங்க. இல்லை, நான் ஏன் ஏற்றுக்கணும்? நானும் சேர்ந்து வளர்த்தது தானே இந்த கட்சி. நான் ஏன் ஏற்றுக்கணும்? இதை கேன் யூ கால் அவுட் நேம்ஸ்? யாரெல்லாம் இந்த மாதிரி அவருக்கு எதிராக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதிராக இருக்காங்கன்றதை விட அப்படி யோசிப்பாங்கல்ல. சரி, துரைமுருகன் ஆனால் அந்த அப்படி ஒரு இச்சா இருக்காரா? தொல்லைன்ல அவர் யோசிப்பார்ல, இல்லை KN நேரு யோசிப்பார்ல. இவங்கெல்லாம் இப்போ அடுத்தது இப்போ உதயநிதி இஸ் கோயிங் டு பி கிவன் தி ஈக்குவல் பவர்ஸ். முதலமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் உதயநிதிக்கு வழங்கப்படுதுன்னு வைங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு 50-60 வருஷம் நீங்கள் வந்து ஒரு அரசியலில் குப்பை கூட்டிகிட்டு பல முறை அமைச்சர்கள் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு நாவலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் சல்யூட் அடித்து பேசணும் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? சரிங்க, ஒரு இளைஞர் வந்து அந்த இடத்துக்கு வராருன்னா அந்த இளைஞர், அந்த தலைவர், அதாவது அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக ஓடி வரணும், இல்லை அவர் ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரியான இளைஞர்கள் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைப்பார்ல. இப்போ கண்டிப்பாக எவ்வளோ நாள் தான் வந்து துரைமுருகன் இல்லை KN நேருவே அந்த இடத்துல இருக்கணும் நினைப்பாரு. அப்போ அதே நினைப்பையன் நாங்கள் வந்து உங்கள் அப்பா தாத்தாவை பற்றி நினச்சிருக்கூடாது. அவர் வீல் சேரில் வந்து இந்த பொழுது நாங்கள் ஏற்றுக்கிட்டோமே. அன்டிஸ்பியூட்டபிள் DMK லீடர் இல்லைங்க. அதே மாதிரி தான் நாங்களும் அன்டிஸ்பியூட்டபிள் இந்த கட்சி. இல்லை, ஸ்டாலின் அவர்களையாவது காட்பாடியில் என்ன மீறி நீ அரசியல் பண்ணுவியா? திமுகவில் திருச்சியில் நேரு மீறி அரசியல் பண்ண முடியுமா? பெரியசாமியை மீறி நீங்கள் சவுத்தில் அரசியல் பண்ண முடியுமா? கேள்வி வரும்ல. நீங்கள் தனிப்பட்ட நபராக கழகம் முக்கியமான கழகம் தானங்க முக்கியம். அதை இணைக்கும் ஏன் உனக்கு பொருந்த மாட்டேங்குது? அங்கமா அந்த உனக்கு இருக்கு. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் நான் கேட்குறேன். உனக்கு அந்த குடும்பம் இருக்குன்னு நீ சொல்கிற, அந்த குடும்பம் இருக்கட்டும்னு நாங்கள் தானே விரும்புகிறோம். இந்த விரும்பக்கூடியவர்கள் நாங்கள் தானே. அப்படின்னும் பொழுது என் குடும்பமும் இருக்கட்டும், நானும் இருக்கேன். அதான் கதிராதன் இருக்கார்ல. ஆமாம், நான் இருப்பேன். நான் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் உன் தாத்தா வந்து வீல் சேரில் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா நான் இருக்கலாம்ல. செயல்படாத MLAவாகவே இருந்தார் கருணாநிதி. சுயநினைவே இல்லையா அவருக்கு? அவர் இறந்து போனபோது சுயநினைவு இருந்தது அவருக்கு? MLAவா இல்லையா அவர்? அதான் நான் சொல்கிறேன். இப்போ இவர் இப்போவும் டை அடிச்சுட்டு கருப்பு முடியோடு தானே இருக்கார். யார்? இவர் நம்ம துரைமுருகன். சரி, எனக்கு பொருந்தாது உங்கள் அப்பாவுக்கு பொருந்தாதான்னு கேட்க மாட்டாரா? முதல் முறையா முதல்வர் ஆயிருக்காரு. முதல்வர் பதவியில ஒரு முதல் முறை இரண்டாவது முறையெல்லாம் இல்லை. எனக்கு பொருந்துவது உனக்கு பொருந்துமா பொருந்தாதா? அவ்வளோதான் கேள்வி. இருந்தாலும் துரைமுருகனுடைய வயசும் ஸ்டாலின் அவர்கள் வயசும் நீங்கள் கம்பேர் என்ன பெரிய இப்போ என்ன ஒரு 5-6 வயசு வித்தியாசம் இருக்கும். ஸோ சரி, நான் என்ன சொல்கிறேன், சரியோ தவறோ, துரைமுருகன் இஸ் ஃபார் மோர் ஆக்டிவ் தென் ஸ்டாலின். நான் சொல்கிறேன் ஸ்டாலினை விட ஆக்டிவாக இருக்கார் துரைமுருகன். ஏதோ இந்த ஜோக் அடிச்சுட்டு பேசிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று அது கூட அடிக்க முடியல ஸ்டாலினால். ஏங்க, கலைஞர் அவர்கள் கூட வந்து இவ்வளோ வெற்றி வந்து தொடர்ந்து அடைஞ்சதில்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே சொன்னார் எத்தனை வெற்றி தொடர்ந்து. என்ன எத்தனை வெற்றி? 2019 அப்புறம் தான் நீ வெற்றி. அவரோட பேச்சாற்றல் மேபி கலைஞர் லெவலுக்கு இல்லைனாலும் அவர் ஒரு அரசியல்வாதியா, கட்சியின் தலைவரா, முதல்வராக ஜெயிச்சுட்டே தான் இருந்துட்டு போட்டோம். நான் இருக்கிறதுனால தான் நீ ஜெயிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லைனா நீ ஜெயிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கள். துரைமுருகனே வந்து எவ்வளோ கம்மி ஓட் பர்சன்டேஜில் தான் வந்து ஜெயிச்சார்னு உங்களுக்கும் தெரியும். ஸ்டாலினே என்ன ஓட் பர்சன்டேஜ் ஜெயிச்சார் 2011? நீங்கள் 2011க்கு போத்த எவ்வளோங்க? ஏன் 2011க்கு நான் ஏன் போகக்கூடாது? 2011க்கு தான் நான் போகிறேன். ஏன் போகக்கூடாது? ஏன் கருணாநிதி 600 ஓட்டில் ஜெயிக்கலையா? நடக்கலையா? அது இந்த சைதை துரைசாமியும் ஒரு பெரிய நல்ல கேண்டிடேட், அதனால் டஃப் கொடுத்தாரு. ஸோ வாட்? ஜெயிச்சது ஒரு ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிச்சது தான். சரியா? அப்படி இருக்கும்பொழுது நீ என்ன புதுசாக வந்து நீ வந்து புகுத்திட்டேன்னு ஒன்றா நான் தூக்கி கொண்டாடணும்? ஒன்றும் கிடையாது.
அதிமுக வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அதிமுகவுக்கு அமைந்து விட்டது. அந்த காலகட்டத்தில் சரி கருணாநிதி மகன் இவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் வந்து விரும்பி ஓட்டு போட்டாங்க உனக்கு, அவ்வளவுதான். மற்றபடி வேறு என்ன காரணம் இருக்க முடியும் உனக்கு ஓட்டு போட்டதுக்கு? அதுவும் நீ என்ன ஓட்டு டிஃப்ரென்ஸில் வந்திருக்க? 3.5% ஓட்டு டிஃப்ரென்ஸ் தான் வந்திருக்க. நம்முடைய கேள்வி என்னென்னா, துரைமுருகனோ கே நேருவோ ஐ பெரியசாமியோ இவங்களோட உழைப்பு இல்லையா அந்த கட்சியில்? இருந்துச்சு அப்புறம் இருந்துச்சு. பட் எல்லா பிகினிங்க்கும் ஒரு எண்டு இருக்கணும் இல்லைங்க. உனக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது? பொது ரத்தம் பாய்ச்சணும்னு நினைக்க மாட்டாங்களா கட்சியில்? அதையும் உனக்கு பொருந்த மாட்டேங்குது. அதுதாங்க நான் சொல்கிறேன். கலாநிதி வீராசாமி, கதிர் ஆனந்த், அப்புறம் கே என் நேருவோட மகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை வந்து வளர்த்து விட்டுட்டே தான் இருக்காங்க. தூத்துக்குடியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரிசை வந்து வளர்த்து விட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து இருக்க தான் வந்து செய்யுது. அப்படி இருக்கிறப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்தந்த குடும்பங்கள்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு அரசியல் எல்லாருமே ஈடுபடுறதுக்கு கட்சியின் தலைமை அனுமதிக்குது. அவங்களுக்கு அனுமதிக்குது இல்லை. நீ உன் பையனை கொண்டு வரலாம், நான் என் பையனை கொண்டு வருவேன்றது தான் அங்கே. சரியா? என்ன மாரி நீ என்ன பண்ணுவ? சரி, இதில் ஏன்னா திமுகவில் எல்லாம் குறுநில மன்னர்கள். இந்த குறுநில மன்னர்களை மீறி நீ எதுவும் பண்ண முடியாது. சரியா? அப்போ நீ ஏன் எப்படி நீ உன் பையனை கொண்டு வர? உன் பையனுக்கு என்ன திறமை இருக்குது நீ கொண்டு வர? உதயநிதி என்ன போராட்டங்களில் ஈடுபட்டு சிறைக்கு சென்றாரா? செக்கிழித்தாரா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக இவர் வந்து அப்படியே காவல்துறையை எதிர்கொண்டு தாக்குதலுக்கு உட்பட்டாரா? இவர் யார்? இவர் அதுக்கெல்லாம் தயாராக இருக்காருங்க. இப்போ தயாராக நீ இருக்கேன்னு சொல்லிக்கலாம். நம்மளுடைய கலைத்துறையை விட்டுட்டு முழுக்க அரசியலில் சேவை செய்யணும். கலைத்துறையிலே ஒன்றும் பிடிச்சில்ல. சரி, கலைத்துறையை விடுங்க. என்னுடைய கேள்வி இல்லைன்னா நீ யார்? நீ முதல்ல இங்கே உனக்கு என்ன அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு என்ன தெரியும்? ஈவேரா பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா உதயநிதி? அதெல்லாம் பேசுவார். என்ன படிச்சுட்டாரு அவர்? என்ன பேசுவார்? என்ன பேசுவார்? பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈவேராயை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். அண்ணாதுரையை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். சரி, ஈவேரா அண்ணாதுரையெல்லாம் விடுங்க. கருணாநிதியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். தலைவர் கலைஞர்னு சொல்கிறதில்ல, கருணாநிதியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்கள். ஒன்றும் தெரியாது. சரி, இப்போ இந்த மேடையை பற்றி பேசுவோம். ரஜினி அவர்கள் பேச அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை அவர் பேசினாரு, அவர் பேசினார்னா அவர் ரஜினி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திமுகவில் இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலித்தார். அதை தான் சொல்கிறேன். அதை உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களும் வந்து ஹேட்ஸ் ஆஃப்னு சொன்னா ஏற்றுக்கிட்டாரு. ஏன் இப்போ இவர் உதயநிதி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை நான் நெக்ஸ்ட் வரேன். அது வந்து அவரும் பேசியிருக்காரு. ஸோ எங்கே ஃபஸ்ட்டு அது அப்ரூவ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து கையெடுத்து இப்படி கும்பிட்டப்பவே வந்து ஓகே அதை ஆமோதிக்கிறாரு அப்படின்னு தான். ஸ்டாலின் வேறு என்ன தெரியும்? ஐயோ இல்லைங்க, நீங்கள் வந்து கவுண்டர் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, இப்போது துரைமுருகன் அவர்களையும் இல்லை மற்ற சீனியர்களையும் அந்த மேடையில் வந்து ரஜினி பேசினதை வச்சு இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு ஒரு சிக்னல் அது நீங்களாம் வந்து மரியாதையாக போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான இன்டைரக்டாக ஓரங்கட்டப்படுறதுக்கான முதல் ஸ்டார்டிங்கான்னு கேட்குறேன். அது ஏற்கனவே ஓரங்கட்டப்படுகிறார்கள் அல்ல ஓரங்கட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடக்குது அப்படின்றதானே எங்கள் பிரச்சனையே. ஸோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாதா? எப்படி பண்ணுவீங்க? எப்படி பண்ணுவீங்க? நீ தான் வந்து கவுன்சிலர் புருஷனே நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் தான் நான் ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன். எந்த தலைவனாக அது வந்து மேடையில் வந்துட்டு உங்களால் நான் பொழுது விடிந்தால் கூட என்னால் வந்து உறக்கமே வரமாட்டேங்குதுன்னு இவனாவது புலம்புவானா? ஆனால் கட்சி மேடையில் இல்லை, ஒரு தலைமை வந்து நீங்களே சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து அவங்கங்க குறுநில மன்னர்களாக வந்து உருவெடுத்திருக்காங்க, அங்கங்கே ஒரு தனி ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த தலைமை இரும்பு கரம் கொண்டு இவங்களெல்லாம் அடக்கணும், இல்லை எராடிகேட் பண்ணணும், இல்லை புது ஆட்களை வந்து ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது. கொண்டு வருவீங்க. உனக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போது எம்ஜிஆர் அவர்கள் கடைக்கன் பார்வையிலேயே முடிவுகளை எடுப்பார். சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் விரல் அசைவில் ஒரு கமாண்ட், அது ஒரு லீடரும் எப்படி ஏன் எடுக்க முடிஞ்சுது அவங்களால? அந்த பவர் இருக்கு அவங்களுக்கு. இந்த இந்த பிரச்சனைகள்லாம் கிடையாது. நீங்கள் செல்வி ஜெயலலிதா பார்த்து எந்த கேள்வி கேட்க முடியாது, பார்க்கவே முடியாது. அல்டிமேட் பவர் நான் சொல்கிறது தான் அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய்ட்டு நீங்கள் என்ன இவங்களுக்கு கொடுக்குறீங்க அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியாது. சரியா? ஆனால் இங்கே என்னென்னா, நீ தகுதி இல்லாத நபர்களுக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்கே பவர். நீ கிச்சன் கேபினெட் வச்சுட்ருக்கல, நீ வந்து என்ன சொல்கிற? என்னைக்காவது கருணாநிதி சொல்லி பார்த்துருக்கீங்களா? கருணாநிதிகிட்ட போய் பேசும்பொழுது போய் மாப்பிள்ளையை போய் பாருங்கள், போய் என் மகனை பாருங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இவர் சொல்கிறார் ஸ்டாலின்ட்டு இந்த பழக்கம் இருக்குது.
மாப்பிள்ளை போய் பாருங்கள் எதுக்கு உண்டு. ஊஸ் மாப்பிள்ளை ஊசி யார் அவர்? கட்சியில் இருக்காரா? ஆட்சியில் ஏதாவது இருக்காரா? எதுவுமே கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி திமுகவை பொறுத்த வரைக்கும். நான் இதை எப்படி பார்க்குறேன், ஏன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இல்லை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி அமைச்சர்கள் சீனியர்கள்லாம் வந்து நம்ப முடியல, முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிறனால ஒரு குடும்ப உறுப்பினர் மேலே நம்பிக்கை வச்சு அப்படி சொல்கிறாரு. அது உங்கள் குடும்ப சொத்தை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் அதை செய்யலாம். கட்சி குடும்ப சொத்தை நினைக்கிறாங்க. கட்சியை குடும்ப சொத்தை நினைக்கிறாங்கல்ல, கட்சியை குடும்ப சொத்தாக மாற்றிட்டாங்க. கட்சியுடைய சொத்தை குடும்ப சொத்தாக மாற்றிட்டாங்க. இப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருதுன்னா, இப்போ இதே துரைமுருகன் பார்த்துருப்பார்ல, இந்த அண்ணா அறிவாலயம் கட்டுப்படுவதற்கு முன்னர்லேருந்து துரைமுருகன் கருணாநிதியுடன் பயணிச்சிட்ருக்காருல, அண்ணாதுரையுடன் பயணித்தவர் தானே, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருல்ல. அவர் என்ன கேட்பார், ஏன்டா நான் பார்த்து இவெல்லாம் வந்து பிறக்கக்கூட இல்லை, நான் அரசியல் இருந்த பொழுது இவன்ட்ட நான் போய் பேசணுமா, மாப்பிள்ளை சார் ஆவேன், இவன்ட்ட நான் பேசணுமா அப்படின்னு யோசிப்பாரா மாட்டாரா? ஆனால் அவர் தானங்க வந்து வாய் விட்டு ஆட்சியோட தொடக்கத்தில் சொன்னார், உதயநிதியோட அமைச்சரவையிலும் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம், நீ உதயநிதியில் இன்பநிதி அமைச்சரவை கொண்டதாலும் என்னெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான் அவர் சொல்கிறாரு. ஐ எம் இன்டிஸ்பென்சிபிள்னு அவர் சொல்கிறார். சரி, அவங்க குடும்ப உறுப்பினரான தயாநிதி மாறனோட பிரதிநிதித்துவம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? என்ன குறைஞ்சிச்சு? ஃபைட் ஃபார் அ பிளேஸ், ஒரு இடத்துல நிற்கணும்னாலும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட்னாலும் சரி, அந்த லெவலில் தான் வச்சுருக்காங்க இல்லையா? அந்த லெவலில் நீ போய் நின்றுக்கிற. உங்களுக்கு புரியலையாங்க? புரிஞ்சாமல் நடிக்கிறீங்களா? எல்லாரையுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு. கட்டுக்குள்ளெல்லாம் இல்லைங்க, இந்த மாறன் குடும்பம் ஒரு அல்ப குடும்பம். நீங்க முரசொலி மாறன் எவ்வளோ பீக் ஆஃப் த பவர்ஸ்ல இருந்தாரு, ஏன் தயாநிதி மாறனே வந்து இல்லைங்க? என்ன பீக் ஆஃப் த பவர்னா, முரசொலி மாறன் ஐநா சபையோட ஜெனரல் செக்ரட்டரி இல்லைங்க, இந்திய அரசியல் பர்சனா இருந்தாரு, ஏன் தயாநிதி மாறன் தான் இருந்தாரு? யாருங்க முரசொலி மாறன்? ஊசி யூஎஸ் எம்பி பை வர்ச்சு ஆஃப் டிஎம்கே ப்ராப்பிங் எம். சரி, அதுக்கப்புறம் ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு பர்சனாலிட்டியா இருந்தாரு. என்ன டிப்ளமேட்டிக் பல டீல்களை முடிச்சு கொடுத்தாரு. என்ன முடிச்சு கொடுத்தாரு சொல்லுங்க என்ன தெரிஞ்சுக்கலாம். பழமை பதுங்கினாருங்க அவரு. காட் ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அதில் ஒன்றும் பிடுங்கல அவர். இல்லை பின்வாங்கினார். என்னன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவர் யார்? அவர் ஊசி நத்திங், யூஎஸ் லாபியிஸ்ட். சரியா, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை தயாநிதி மாறனையும் இப்போ ஒரு இடத்துல இப்போ கனிமொழி அவர்களே என்ன தயாநிதி மாறனுக்கு என்ன தெரியும்? தூத்துக்குடியிலையும் அரசியலையும் நல்லா பால் டப்பா மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு ஆர்டிஃபிஷியலாக அந்த ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் பேசுகிறார் இல்லையா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு சிரிப்பு, எரிச்சலாக அவரெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே குளிங்கி சிரிக்கிற அளவுக்கு பெரிய ஜோக் சொல்லிட்டார் அவர். ரஜினி அவர்களை விமர்சிக்கிறீங்களா இல்லை தயாநிதி மாறன்? அவர் யதார்த்தமாக பேசுகிறாரு, சூப்பர் ஸ்டார் யதார்த்தமாக பேசுகிறாரு. இது ரொம்ப பெரிய ஒரு ஜோக் சொல்லிட்ட மாதிரி குளிங்கி சிரிக்கிற மாதிரி. எதுக்கு இந்த நாடகம்? வெக்கமாகவே இருக்காது. நான் சொல்ல திமுகனுக்கு வெக்கமாகவே இருக்காத. எவ்ரி திங் இஸ் ஆர்டிஃபிஷியல், எல்லாமே செயற்கை. சரியா, நம்முடைய கேள்வி என்னென்னா, இங்கே துரைமுருகனுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனைன்னு வச்சுப்போம். இது என்ன தமிழ்நாட்டோட பிரச்சனையா? இல்லை, பெரிய கட்சி குடும்பம் இருக்கலாம், என் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு 2 பேட்டை ரவுடிகள் சண்டை போட்டுக் கொள்வது தமிழ்நாட்டோட பிரச்சனையா? ஆனால் இன்றைக்கே துரைமுருகன் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அதை வந்து மாற்றி நகைச்சுவை எல்லாம் பகைச்சுவையாக மாற்ற பார்க்குறாங்க. என்ன சுவையாவனா ரஜினியும் நானும் நண்பர்கள். அவர் என்ன சொல்கிறேன்னீங்க, நீ என்ன சுவையாவனா மாற்றிட்டு போ. ரஜினி அப்படி தான் சொன்னார். ஆமாம், அவர் வேற என்ன சொல்வார்? நெடுங்கால நண்பர்கள் வேற என்ன சொல்வார் அவர்? சரி, இப்போ உதயநிதி அவர்கள் பேசினதை பற்றி வருவோம். திமுகவின் பொறியாளர் அணி அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்து பேசுகிறாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சீனியர்கள்லாம் வந்து வழி விடுறது மட்டும் இல்லாமல் வழி நடத்தி சொல்லிட்டு அவங்க வந்து பொறுப்புகளை வந்து இளம் ரத்தம் இருக்கவங்க கூடிய போய் சொல்லுது. முதல்ல உங்கள் அப்பாட்ட போய் சொல்லுது. நான் வந்து நான் போய் உட்காந்துக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதனா நான் சொல்கிறேன், நான் சொன்னால் நான் ஏதோ மனசில் வச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தையே அந்த நேரத்தில் பயன்படுத்தணும் சொல்கிறேன். நான் உன்னால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட உனக்கு திராணியும் தெம்பும் கிடையாது. நீ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தையை பிடிச்சி தொங்குறேன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் அப்பன்ட்ட சொல்லுவாள். ஸோ இந்த அவுஸ்டிங் ப்ராசஸை எல்லா சீனியர்களும் வெளியே தள்ளுற ப்ராசஸை உதயநிதி அவர்கள் வந்து தான் வந்து முடுக்கி விட்டுருக்காருன்னு நம்ம பார்க்கலாமா? ரீசெண்டாக என்னங்க இருக்குது இவங்களுக்கு வந்து என்னென்னா, எண்ட் ஆஃப் தி டே இங்கே ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். இது இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஆட்டமெல்லாம். சரியா, ஆட்சி அதிகாரம் இல்லாத பொழுது நான் இளைஞன், நான் வந்து நிற்கிறேன்னு எவனும் வந்து நிற்கலை. நோட் பண்ணிங்களா?
திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் எவனும் வந்து நான் இல்லைன்னு நான் வந்து நிற்கிறேன்னு நிற்கல. இதே உதயநிதி கூட பட்டும் படாமல் தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. கடைசி வருஷம்தான், அதாவது தேர்தல் வருவதற்கு 6 மாதம் முன்னாடி தான் தீவிர அரசியலுக்குள்ளே வரார். கூர்ந்து கவனித்து பாருங்கள். அப்போ அடி வாங்கினவன் செத்தவன்லாம் யார்? எதிர்கட்சியாக இருந்தபோது 10 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்தபோது அடி வாங்கினவன் செத்தவன்லாம் யார்? அவன் தான் உண்மையான கட்சிக்காரன். சரியா? இதெல்லாம் மழைக்கு ஒதுங்குகிற கிராக்கிகள். அப்படி தான் நான் இதுங்களை பார்ப்பேன். சரியா? அப்படி இருக்கக்கூடிய இவர்கள் அவர்களை ஓரம் கட்டுறதுன்னா இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் சாத்தியமா? ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிறீங்க. ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ தேர்தல் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து 2வது முறையாக தொடர்ந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பை வந்து நழுவ விடாமல் இருக்கணும்னு தானே பார்ப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இப்படிலாம் வந்து சீனியர்ஸை வந்து வெளில தள்ளுறப்போ கட்சிக்குள்ள சலசலப்பு வராது. அதாவது திமுக இருக்கக்கூடிய துரைமுருகனோ நேருவோ இவங்கெல்லாம் எதிர்கட்சியில் இருந்து அனுபவிச்சவங்க. சரி, பிரச்சனைகளே எதிர்கொண்ட ஃபேஸ் பண்ணவங்கன்றீங்க. ஆளுங்கட்சியில் அனுபவித்தார்கள், எதிர்கட்சியிலையும் பிரச்சனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். சரியா? இவங்கெல்லாம் நீ எல்லாம் தாங்க மாட்டேன். சரியா? ஒன்றை கொண்டு போய் அறையில் குறை வைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது? நான் 13 வருஷம் எம்ஜிஆர் காலத்துலேயே நான் வந்து ஆப்போசிஷனில் உட்காந்து நான் பழகிட்டேன். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் நான் வந்து ஆப்போசிஷன்லேயே உட்காந்து ஆளுங்கட்சியாக உட்காந்து நான் பழகிட்டேன். சரியா? உன்னால் 5 மாதம் கூட தாக்கு பிடிக்க முடியாது ஆப்போசிஷனில். நான் எதுக்கு ஒன்று உட்கார வைக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஜெயிக்கிறத வந்து என்ன எனக்கு இன்னொரு 5 வருஷம் நான் ஆப்போசிஷனில் உட்காந்துட்டு போகிறேன்னு தான் யோசிப்பாங்க. ஸோ கட்சிக்குள்ளே இருந்தே வெற்றிக்காக உழைக்காமல் உள்ளடி வேலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நோக்கி தானே அது போகுது. வெற்றி வாய்ப்பு அதனால பாதிக்கும். அதை நோக்கி தானே அது போகுது. எல்லாருமே சொல்கிறாங்கங்க, விஜய் தனியாக ஒன்றே என்ன மதிக்கலன்னா முன்னே இல்லாமல் பண்ணுவேன். இல்லை, இது மட்டும் எனக்கு சொல்லுங்கள். கடைசியாக அதிமுக தனியாக, பாஜக தனியாக, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, ஒருவேளை விஜய் தனியாக நின்னார் அப்படின்னா இது எல்லாமே திரும்பியும் திமுக ஜெயிக்கிறதுக்கான வழியை தான் வந்து வகுக்கும். அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து அப்படியே அவங்க தக்க வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருவாங்க. அந்த ஆரடத்துக்குள்ளே போகிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு யார் சொன்னது வந்து திமுக கூட்டணியில் விரிசல் வராதுன்னு? நீங்களே எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? நம்ம கூட பேசணும். காங்கிரஸ் வந்து முணுமுணுப்போட தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு விரிசல் வரதான் போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஒரு மைனஸாக அமையும் அப்படிங்க. கண்டிப்பாக அதுவும் ஒரு மைனஸாக அமையும். சரி, கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் இது இந்த மாதிரி மேடைகளில், அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வெளிப்படையாகவே பேசுறதில்ல, அதன் மூலிமா வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. இது எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் கொஞ்சம் நாள் கட்சிக்குள்ளே ஏற்படுத்த போது, இதனால் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி வந்து பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களோட பதில்களுக்கு.